ஹாய். இந்தியா யுஎஸ் ட்ரேட் டீல். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நெகோஷியேஷன் வந்து ரொம்ப நாள் போயிட்டு இருந்துச்சு. நம்ம அடிக்கடி நியூஸ்ல பார்த்துருப்போம். பியூஷ் கோயல் வந்து சொல்லிட்டே இருப்பாரு வந்து நெகோஷியேஷன் போயிட்டே இருக்கு, பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பாசிட்டிவ் மூவ் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ அந்த டேரிஃப் இருக்குல்ல, ஸோ இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு ஆயில் பிசினஸ் பண்ணிட்டனால ட்ரம்ப் வந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருக்காரு. ஸோ ஆயில் வாங்காதீங்க, ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு டேரிஃப் இம்போஸ் பண்ணாரு. அடிஷனல் 25% டேரிஃப். ஏன்னா வந்து நம்ம இந்தியா வந்து ரஷ்யா கூட பிசினஸ் பண்ணனால. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா வந்து ரஷ்யா கூட வந்து ஆயில் வாங்குறது படிப்படியாக இந்தியா கம்மி பண்ணிட்டே இருக்கு. சாட்டர்டே வந்து ஒரு நியூஸ் வந்து வெனிசுலா கூட க்ரூட் ஆயில் வாங்க போகிறதா வந்து ரஷ்யா மறுபடியும் வந்து இந்தியா வந்து மறுபடியும் அது கன்டினியூ பண்ணுது. வெனிசுலா கிட்ட வந்து ஆயில் வாங்க போகிறதா ரஷ்யா கிட்ட வந்து கம்மி பண்ணிட்டு. ஸோ இது வந்து ஒரு ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் மூவ் மாதிரி ஆயிருக்கு. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு மண்டே மார்னிங் நியூஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன ஆயிருக்குன்னா இந்த டேரிஃப் இம்போஸ் பண்ணார்ல ட்ரம்ப் 50% டேரிஃப்ல இருந்து இப்போ 18% டேரிஃபா அது மாத்திட்டாரு. ஸோ மாத்திட்டு அது ஃபர்ஸ்ட் வந்து ட்ரம்ப் வந்து ட்விட்டர்ல அனௌன்ஸ் பண்ணதும் ட்ரம்ப் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அனௌன்ஸ் பண்ணது ட்ரம்ப் தான். ஸோ இப்படி வந்து மோடி கிட்ட நான் பேசினேன். ஸோ மோடி கிட்ட பேசினால வந்து ஒரு அந்த கிரேட் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லி எல்லாமே சொல்லிட்டு ஸோ இப்படி வந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து இறங்க போது வந்து 80% தான் இறங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மோடியும் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாரு. ட்ரம்ப் கூட பேசின வந்து ரொம்ப ஒரு நல்ல விதமான ஒரு ட்ரேட் வந்து டீல் வந்து சைன் பண்ணியாச்சு சொல்லி அந்த மாதிரி அவரும் சொல்லியிருந்தார். ஸோ மெயினாக என்ன 18% தான் இருக்குது. ஸோ இதோட மெயின் அந்த ட்ரம்ப் என்ன ஒரு முடிவில் இருக்காரு அப்படின்னா பை அமெரிக்கன். ஸோ மெயினாக வந்து என்னன்னா இப்போ எல்லா ஒரு நாட்டோட டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டா அந்த ப்ராடக்ட்டை வந்து அமெரிக்காவில் இறங்குறது எல்லாமே விலை அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எது கம்மியாக கிடைக்கும் அப்படின்னா அந்த அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும். ஸோ இதனால என்ன ஆகும்னா அமெரிக்கன் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எல்லா பக்கமும் எல்லா மக்களோட கண் எங்கே திரும்பினா அமெரிக்கன் ப்ராடக்ட் மேலே திரும்பும். ஸோ இதுதான் வந்து அவரோட பிளான். ஸோ இதுக்காண்டி தான் வந்து எல்லா டேரிஃப் எல்லாமே ரெகுலேட் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ அதோட முக்கியமான என்னன்னா இப்போ இந்தியாவுக்கு வந்து தனிப்பட்ட நாடு அதுவும் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் யார் தான் யூஎஸ். ஸோ அப்படிப்பட்ட ட்ரேடிங் பார்ட்னர் வந்து இப்போ டேரிஃப் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுனால ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் தான். நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ் இருக்கும். அந்த முக்கியமான சின்ன கம்பெனிஸ் எம்எஸ்எம்இஸ் எல்லாமே நல்ல ஒரு மூவ் இருக்கும். ஏன் பெரிய பெரிய கம்பெனி வரைக்கும் நல்ல ஒரு மூவ் இருக்கும். ஏன்னா ஸோ இந்த ஒரு டேரிஃப் டவுன்னால வந்து கண்டிப்பாக வந்து நாளைக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ் எதிர்பார்க்கலாம்னு சொல்லி என்னோட ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை. ஸோ ஓகே பார்க்கலாம். ஸோ மெயினாக அந்த ஹாட் நியூஸ் என்னன்னா 50% டேரிஃப்ல இருந்து இப்போ டவுன் ஆகி 18% தான் கம்மி பண்ணியாச்சு இப்போ இந்தியாவுக்கு யூஎஸ்க்கும்.